எல்லாருக்கும் வணக்கம். ஃபைனலி டிவிக்கியோட ஈரோடு மீட்டிங் முடிஞ்சுது. அதில் தலைவர் விஜய் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா மஞ்சள் விவசாயம் தான் அங்கே அதிகமாக போயிட்டுருக்கு. அதனால மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து காளிங்கராயன் அணை அப்படிங்கிறத ஒரு குட்டி ஸ்டோரியாக வந்து சொல்கிறாரு. அந்த காளிங்கராயன் அணையுடைய ஃபுல் ஸ்டோரியை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரீஃபாக வந்து இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாட்டு வந்து பேசிக்கிட்டே இருக்கிறப்போ வந்து ஒரு பையன் வந்து ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்கல்ல, அந்த கம்பி மேலே வந்து ஏறிட்டான். ஸோ அவனை இறங்கு தம்பி அப்படின்ற மாதிரி வந்து பாசமாக சொல்கிறாரு. அடுத்ததாக அண்ணா எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரையும் வந்து எதுக்காக எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ஒரு டெஃபினிஷன் வந்து கொடுக்குறாரு. பெரியார் வந்து கொள்கை தலைவர். ஸோ அந்த கொள்கைக்காக எடுத்துக்கிட்டோம். அண்ணா எம்ஜிஆர் வந்து எலெக்ஷனை எப்படி நாங்கள் முன்னெடுத்து கொண்டு போகிறது அதுக்காக வந்து எடுத்துக்கிட்டோம். அண்ணா எங்களுது எம்ஜிஆர் இந்த அப்படின்ற மாதிரிலாம் வந்து யாராலையும் சொந்தம் கொண்டாட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அடுத்ததாட்டு வந்து கொள்ளை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி டிஎம்கேவை ரொம்பவே வந்து குத்த ஆரம்பிச்சார். என்ன அப்படின்னா வந்து பெரியார் அப்படிங்கிற ஒரு பேரை சொல்லிட்டு வந்து நீங்கள் இவ்வளோ கொள்ளை அடிக்கிறீங்களா, தயவு செய்து வந்து பெரியார் பேரை சொல்லி வந்து கொள்ளை அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அண்ட் நாங்கள் ஏதாவது பேசிட்டு போகிறோம். ஸோ டிவிகேவை பற்றி எதுக்காக நோண்டிக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தான் பெரிய பெரிய கட்சிகள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள பற்றி பேசுங்க, நாங்கள் எங்கள் பாட்டு சின்ன கட்சி நாங்கள் போயிட்டு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ எங்களை வந்து நோட் பண்ணாதீங்க, நாங்கள் இதை பேசுகிறோம் அதை பேசுகிறோம், எங்களை நோட்டே பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. அண்ட் வேறு கட்சிகளை பற்றி ஏதாவது பேசியிருக்காரு அப்படின்னா வந்து தெளிவாக சொல்லிட்டாரு. ஒன்லி டிஎம்கே. இந்த எலெக்ஷன் வரப்போது, இந்த எலெக்ஷனில் டிஎம்கே தான் வந்து எங்களுக்கு ஆப்போசிட் பார்ட்டி, அவங்கள மட்டும்தான் பேசுவோம், மீதி யாருமே இதில் எங்களுக்கு போட்டியே கிடையாது. ஸோ அவங்க யாரையுமே வந்து மொத்தத்தில் ஆளாவே மதிக்கலை அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. உங்கள் யாரை பற்றியும் வந்து நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் வந்து பேச முடியாது, டிஎம்கே மட்டும் தான் வந்து குத்துவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாரு. அப்புறம் ஈரோட்டில் இருக்கிற சில இஷ்யூஸ், ஸோ வந்து இந்த ஆறுகள்லாம் வந்து இணைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பேசுகிறாரு. அடுத்ததாட்டு வந்து தரக்குறைவாக பேசுகிறது, டிவிகேவை பற்றி வந்து டிஎம்கே தரக்குறைவாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியும், அந்த தரக்குறைவாக பேசுகிறது வந்து எங்களுக்கு டிவிகேக்கும் தெரியும், பட் வந்து எங்களுக்கும் வந்து வித்தியாசம் இல்லாதனால வந்து பேச மாட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் வாக்குறுதி. ஸோ இதுவும் வந்து எனக்கு ஒரு டவுட்டாக தான் இருந்தது. என்னன்னா வந்து எல்லாருக்கும் வீடு, எல்லாருக்கும் பைக், எல்லாருக்கும் கார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்தது கண்டிப்பாக பேசுவார் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே வந்து பேசிட்டாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்து சிம்பிள் கான்செப்ட், கவர்மெண்ட் மூலமாக வந்து நாங்கள் வந்து உங்களுக்கு இதெல்லாம் அச்சீவ் பண்ணுறதுக்கு வந்து சில உதவிகளை வந்து பண்ணுவோம், நீங்கள் அச்சீவ் பண்ணிக்கணும். ஸோ உங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக வந்து உங்களுக்கு நல்ல வேலை, டிகிரி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்றோம். நீங்கள் எப்படியாவது வேலை பார்த்து நீங்கள் வந்து எல்லோரும் உங்களுக்கு தேவையானதை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இதைத்தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதை வந்து டிஎம்கே வந்து திருச்சி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்ததாக தீய சக்தி அப்படிங்கிற ஒரு வேர்டு ஜெயலலிதா மேடம் வந்து பெருசாக யூஸ் பண்ண ஒரு வெப்பன் அப்படின்னே வந்து சொல்லணும். ஸோ இந்த விஷயம் வந்து மக்கள் மத்தியில் வந்து பெருசாக வந்து உள்ள அப்சர்வ் ஆயிடுச்சு. அந்த வேர்டை வந்து இவரும் யூஸ் பண்ணியிருக்கிறார். ஸோ டிஎம்கே வந்து தீய சக்தி அண்ட் டிவிகே வந்து தூய சக்தி அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ரைமிங் வந்து போட்டிருக்கிறாரு. அடுத்ததாட்டு வந்து முக்கியமான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா வந்து அடுத்ததாட்டு பெரிய தலைவர்களும் வந்து சேர போகிறாங்க அப்படிங்கிற ஒரு வேர்டை வந்து சின்னதாக போட்டுட்டு போயிட்டாரு. லீ மெரிடியன் ஹோட்டல்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து அங்கே ஒரு மீட்டிங்கும் வந்து சின்னதாக இருக்குது. ஏன்னா இந்த மீட்டிங் முடிச்சுட்டு அவர் அங்கே தான் போகிறாரு. அங்கே சில தலைவர்களை வந்து சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. மேலும் தகவல்கள்லாம் வந்து அடுத்ததாட்டு வரும். அதுக்கப்புறம் வந்து மக்களை வந்து நீங்கள் பத்திரமா போய்க்குவாங்க. ஸோ வந்து எப்போவுமே இது சொல்கிறதில்ல, இப்போ புதுசாக வந்து சொல்லியிருக்கிறாரு. எல்லாரும் வந்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. அடுத்தடுத்த தகவல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.